وأكواب موضوعة وإلى السماء عليهم بمسيطر. بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا سمع الله. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையானது பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் புத்தாடை உடுத்தி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை உட்பட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நேற்று பிறை தென்பட்டதால் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை ஹாஜி அறிவித்திருந்தார். அதன்படி இன்று நாடு முழுக்க ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதற்காக தொழுகைகள், சிறப்பு தொழுகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இஸ்லாமியர்களின் புனித மாதம் ரமலான் மாதம் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருத்தல் கருதப்படுகிறது. இந்த ரமலான் மாதம் பசி, உணவு உள்ளிட்டவற்றை மறந்து வீட்டு தொழுகை ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பதாக உள்ளது. பகலில் தண்ணீர் எதுவுமின்றி மாலையில் இப்தார் உணவுடன் நோன்பை துறப்பது வழக்கம். சூரியன் மறையும் வரை இவர்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள். நோன்புக்கு முன்பு சகாரு என்ற உணவும், நோம்பிற்கு பிறகு அதாவது முடிக்கும் நேரத்தில் இப்தார் என்ற அந்த உணவும் அழைக்கப்படுகிறது. இஸ்லாமியர் நாட்காட்டியில் மாதம் தொடங்குவதையே இது குறிக்கிறது. கடந்த ஒரு மாதமாக நோன்பு இருந்த இஸ்லாமியர்கள் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ரமலான் பண்டிகை பிறையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். உலகில் ஒவ்வொரு பகுதிகளிலும் பிறை தோன்றுவதை வைத்து ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும். இதனால் ரமலான் பண்டிகை உலகமெங்கும் ஒரு நாள் வரை மாறுபடும். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று மாலை ரமலான் மாதம் பிறை பின்பற்றதால் அரசு தலைமை ஹாஜி சகாலுதீன் முகமது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பிறை தெரிந்ததை தொடர்ந்து இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை ஹாஜி அறிவித்தார். அதன்படி இன்று நாடு முழுக்க ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஈகை திருநாளை முன்னிட்டு கோவையில் உள்ள மசூதிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவையை பொறுத்தவரை உக்கடம், கரும்புக்கடை, ஆத்துப்பாலம், குனியமுத்தூர், டவுன்ஹால் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டபங்கள் மற்றும் மசூதிகளில் தொழுகைகள் நடந்து வருகிறது. இதில் இஸ்லாமியர்கள் பலரும் பங்கேற்று தொழுகை முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதான திடலில் நடந்த சிறப்பு தொழுகையில் பலாயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர். அதே போன்று மேட்டுப்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட கோவை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.